இன்னையோட டே ஒரே ஃபன்னாக இருந்துச்சு. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு என்னோட கல்லூரி தோழர்கள்லாம் வந்திருந்தாங்க. அவங்களோட இன்னைக்கு நாளை ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு காலையில் கடையை ஓப்பன் பண்ணிட்டு ஒரு ஹார்லிக்ஸை போட்டு முட்டையை முழுங்கிட்டு இருந்தேன். அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு 4 முட்டை பருப்பு குழம்பு தான் வச்சிருந்தாங்க. அதை சாப்பிட்டு மதியானத்துக்கு சோறு திங்கலை, ஃப்ரூட்ஸை மட்டும் சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்கிட்டேன் கொஞ்ச நேரம். அப்புறம் நம்ம நண்பர் செருப்பெடுக்க போகணுன்னு கூப்பிட்டாரு. அவரோட போயிட்டு ஒரு பூஸ்ட் ஒன்று போட்டுட்டு இருந்தேன். அப்புறமேட்டு நம்ம நண்பர்கள் வந்தோடனே அவங்க கூடயே கிளம்பிட்டேன். ரிங்கு கமல்லாம் பார்த்தோன்னே நமக்கு வாங்கணும்னு தோணுச்சு. திடீர்னு நமக்கு ஆள் இல்லைன்னு தோணுன்னே கிளம்பிட்டேன் அந்த இடத்த விட்டு. எனக்கு அறிவுரை சொல்ல வேண்டியவரு காருக்கு மொத்தம் கொடுத்துட்டு இருக்காரு. காரை கொண்டாட வீடியோ எடுத்துட்டு திடீர்னு ஸ்வீட் சாப்பிடணும்னு தோணுச்சு. ஸ்னிக்கர்ஸ் இருந்துச்சு, அதை சாப்பிட்டேன். இன்னைக்கு ஒரு சீட் மில்லாவே ஆயிடுச்சு. அன்டைம்ல சூப்பர் ஸ்டார் படத்துக்கு போயிருந்தோம் கூலிக்கு. இதை பார்த்து பழைய காலத்து கேமரா நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அது ப்ரொஜெக்டராமா. கேண்டீன்ல ஜோடி ஜோடியா இருக்கிறத பார்த்து மனசு உடைஞ்சிட்டேன். உனக்கு ஆண்டவன் கொடுத்தது இதுதாண்டான்னு சொல்லிட்டு தண்ணியை குடிச்சிட்டு பாத்ரூம் போற வழியிலே ஒருத்தர் கண்ணை வச்சுட்டு நின்றுட்டு இருந்தாரு. அவர் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தாரு. சரி நாம ஃபோக்கஸ் பண்ணணும்னு பாத்ரூம்குள்ள போயாச்சு. 3 மாசம் கழிச்சு பிரியாணி சாப்பிட்றேன். டிப்ரெஷன்லாம் பறந்து போச்சு. இன்னைக்கு மட்டும் டிசிப்ளினா இல்லை, மன்னிச்சிருங்க காய்ஸ்.